நெல்லை மாநகரத்தில் வெள்ளம் புகுந்துள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதையடுத்து மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரேவதி. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி கரையோரம் வசிக்கும் மக்கள் வசிக்கும் இடங்களில் வெள்ள நீர் வந்து அந்த பகுதியில் சூழ்ந்துள்ளது. தற்போது நம்ம அதை கூட பார்க்கலாம். தங்களது வீடுகளை பூட்டிக் கொண்டு மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். காவல்துறையினர் இவர்களை எச்சரித்து வருகின்றனர். அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தி வருகின்றனர். அதை கூட நம்ம தற்போது காட்சிகளில் பார்க்கலாம். தங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே எடுத்துக்கொண்டு இவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரதான அணையான பாபநாசம் தேர்வார் அணைகள் நிரம்பி அங்கிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகளுக்கு வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் இவர்கள் தங்குவதற்கென மாநகராட்சி சார்பில் 9 முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கென பல்வேறு இடங்கள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து ரேவதி.